Hello friends, நாங்கள் இன்றைக்கி அரேபியன் ரைஸ் மக்லூபா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வெல்கம் டு மை ஃபர்ஸ்ட் ரெசிபி. நீங்கள் இன்றைய இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரைஸுக்கு எப்படி மசாலா செய்கிறதுன்னு பார்ப்போம். இதில் ஏலக்காவும் ஒரு ஸ்டாரும் ஒரு சாதிக்க சீட்டை தோல் எட் பண்ணிக்கோங்க. கருவேப்பட்டை 2 எடுத்துக்கோங்க. பேலீஃப் 2 எடுத்துக்கிறேன். இதில் கொத்தமல்லி 2 டேபிள்ஸ்பூன் எட் பண்ணிக்கோங்க. சீரகம் 1.5 டேபிள்ஸ்பூன், உளுவரிசி 1/4 டீஸ்பூன் எட் பண்ணிக்கோங்க. கூடவே 3 கிராம்பு எட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் நல்ல ஸ்மெல் வரதுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. நான் இதை 3 மினிட்ஸ்க்கு வறுத்து எடுத்துக்கிறேன். இது நல்லா வறுப்பட்டு நல்ல இது ஸ்மெல் நல்லா வருகுது. இந்த ஸ்டேஜில் இதை அப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க. இதை நல்லா ஆறினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா ரெடி ஆகிட்டுது. சிக்கனை இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் பவுடர் பண்ணி வச்சுருந்த மசாலாவில் 3 டேபிள்ஸ்பூன் எட் பண்ணிக்கோங்க. நான் 500 கிராம் ரைஸுக்கு 700 கிராம் சிக்கன் எடுத்துக்கிறேன். இதில் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் எட் பண்ணிக்கோங்க. நான் இதில் 1 டேபிள்ஸ்பூன் பெப்பர், 1 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர் 1/4 டீஸ்பூன், இதுக்கு தேவையான சால்ட்டும் எட் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் 1 டேபிள்ஸ்பூன் எட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மசாலாவை நல்லா சிக்கனோடு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது ஒரு 1 ஹவருக்கு அப்படியே வச்சுடுங்க. நல்லா மெரினேட் ஆகட்டும். பொட்டேட்டோவை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பு கட் பண்ணிட்டு இதுக்கு தேவையான சால்ட்டும் எட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை டீப் ஃப்ரை பண்ண தேவையில்லை, ஒரு 3 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணினால் போதும். கத்திரிக்காவையும் இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கோங்க ரவுண்ட் ஷேப்புக்கும். இதை மிச்சம் மெல்லிஸாக கட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் லைட்டாக தடிப்பமாக இருக்கணும். இதுக்கும் தேவையான அளவு சால்ட் எட் பண்ணிவிட்டு இதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதையும் 3 மினிட்ஸ்க்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் ஒன்னியனையும் மேட் பண்ணிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரதுக்கு ஃப்ரை பண்ணிவிடுங்க. இந்த மக்லூபா ரைஸ் செய்கிறது வேலை கூட தான், ஆனால் நீங்கள் ஒரு நாளைக்கே கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் பாதாம் எட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பாதாம் எட் பண்ணுறது ஆப்ஷனல் தான். எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் ஆயில் எட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் க்ரஷ்ட் எட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஜிஞ்சர் கார்லிக் ஃப்ரை ஆக கொலைக்கு இதில் ஒன்னியன் எட் பண்ணிக்கோங்க. ஒனியன் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் தக்காளிக்கு வெட் பண்ணிட்டு தக்காளிக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளிக்கும் கொஞ்சம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதில் நான் 1 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ பேஸ்ட் எட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான். டொமேட்டோ பேஸ்ட்டு மெட் பண்ணிட்டு இது நல்லா வதக்கி விட்டாச்சு. இதை நீங்கள் வேறொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் எட் பண்ணிட்டு இதில் 1 கப் வாட்டர் எட் பண்ணிட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதே பேன்லேயே மெரினேட் பண்ணின சிக்கன் எட் பண்ணிட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன் இந்த டொமேட்டோ பேஸ்ட்டை எட் பண்ணிக்கோங்க. சிக்கன் நல்லா குக் ஆகினதுக்கு அப்புறமா இதே கிரேவியில் ரைஸ் குக் பண்ணணும். ஸோ நீங்கள் ரைஸுக்கு தேவையான வாட்டரை இதில் எட் பண்ணுங்கள். நான் 2.5 கப் ரைஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கு 5 கப் வாட்டர் எட் பண்ணணும். நான் ஏற்கனவே டொமேட்டோ பேஸ்ட் அரைக்க கொலைக்கு அதில் 1 கப் வாட்டர் எட் பண்ணி அரைச்சிட்டேன். எக்ஸ்ட்ரா 4 கப் வாட்டர் நான் எட் பண்ணினேன். 2.5 கப் பாஸ்மதி ரைஸ், இது 500 கிராம் இருக்குது. இதுக்கு வாட்டர் எட் பண்ணிட்டு இதை ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஊற வச்சிடுவோம்.
20 மினிட்ஸ் ஆகிட்டுது. சிக்கன் நல்லா குக் ஆகி வந்திருக்கு. இதில் இருக்கிற சிக்கன் பீசஸை மட்டும் வேறு ஆகிடுங்க. இந்த ரைஸில் இருக்கிற வாட்டர்லாம் வடிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு சிக்கன் கிரேவியில் ஆட் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான சால்ட்டு மிட் பண்ணிட்டு ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 8 மினிட்ஸ்க்கு இதை குக் பண்ணிக்கோங்க. இது மிச்ச நேரம் வேகணும் இல்லை. இந்த சிக்கனுக்கு மக்லூபா மசாலா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எயிட் மினிட்ஸ் ஆகிட்டுது. ரைஸில் இருக்கிற வாட்டர் எல்லாம் வற்றி 70% ரைஸ் குக் ஆகிக்குது. இந்த ரைஸை நாம் இப்போ டம்மில் விடணும். டம்மில் விடுறதுக்கு நீங்கள் இந்த ரைஸ் குக் பண்ண பொட்ஸை விட கொஞ்சம் சின்ன பொட்ஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த மக்லூபாட ஷேப் நல்லா வரும். ரைஸை டம்மில் விடுறதுக்கு ஃபஸ்ட்டில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோ பிரிஞ்சல் எல்லாத்தையும் இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்குவோம். இதில் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஒனியன் ஆல்மண்ட்ஸ் எல்லாம் மிட் பண்ணிக்கோங்க. சிக்கனில் ஸ்மால் பீசஸை மட்டும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். இதில் 70% குக் பண்ணி வச்சுருந்த ரைஸை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரைஸை ஸ்பூனால் நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் இதோட ஷேப் இன்னும் நல்லா வரும். இப்போ இதை ஃபாயில் பேப்பரால் இந்த மாதிரி கவர் பண்ணிட்டு லிட்டால் கவர் பண்ணி விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட ஃபாயில் பேப்பர் இல்லாட்டி ஸ்ரீலங்காவில் பொதுவாக சொப்பின் பேக்னு சொல்லுவாங்க, பிளாஸ்டிக் பேக். அதாலேயும் உங்களுக்கு உள்ளே கவர் பண்ணிவிட்டு அப்புறமா லிட்டால் கவர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு தவாவண்டை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பொட்ஸை வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ்க்கு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 15 மினிட்ஸ்க்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சரியாக 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் ரைஸை செக் பண்ணி பார்க்குறேன். நல்லா குக் ஆகி வந்திருக்கு. இதை அப்படியே பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ரைஸ் குக் ஆகாமக்கி கொஞ்சம் பச்சை மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு டம்மில் வச்சுக்கோங்க. நான்ஸ்டிக் பொட்ஸ் யூஸ் பண்ணாமக்கி உங்களுக்கு நார்மல் பொட்ஸ்லேயும் செய்யலாம். டம்மில் போடக்கொள்ளைக்கு தவாவை மட்டும் வச்சு செய்யுங்க, அப்போ நல்லா வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மக்லூபா என்ன அழகாக நல்லா சூப்பராக உடையாமை கலண்டு வருதுன்னு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு. என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.